வெல்கம் டு அவர் குருகுலம். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2026 டிஎன்பிஎஸ்சி மூலம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏயுஜேடிஓ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? என்னென்ன கேட்டகரில வந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க இருப்பாங்க? ஒவ்வொருத்தவங்களும் எப்படி வந்து அடுத்து மூவ் பண்ணணும்? ஒவ்வொருத்தவங்களும் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன? அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு தெரியாம முழிக்கிறவங்களுக்கு, இல்ல சார் இப்ப தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, எல்லா தரப்பட்டவங்களுக்கும் போட்டித் தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடியு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டடா இருக்கக்கூடியது தான். நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து சிவில் ஃபோக்கஸ் பண்றதுனால, அவங்களுக்கு ரிலேட்டடா தான் அதிக வீடியோஸ் வந்து வரும். அதனால மத்த டிபார்ட்மென்ட்க்கு ஏன் சார் போடல அப்படின்னா என்ட்ட கேட்காதீங்க. சிவில் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் ஓரியன்டடா இருக்கக்கூடிய அ டாபிக்ஸ் வச்சு தான் நம்ம யூடியூப் சேனல்ல அதிகமா போடுறோம். ஏதாச்சும் ஒரு முன்ன பின்ன விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓரியன்டடா என்னென்ன கால்பர் வரப்போகுது அப்டின்னா, அதர் டிபார்ட்மென்ட்க்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா மட்டும் தான், நான் அது ஓரியன்டடா அப்டேட் பண்றேன். ஆனா 99% வந்து சிவில் ஓரியன்டடாவத்தே தான் நம்ம யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்றோம். அதனால வந்து மத்த டிபார்ட்மென்ட் வந்து ஏன் போடல அப்டி இப்டின்னு என்ட்ட கேட்காதீங்க. ஓகே. அதாவது நீங்க டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓக்கு அடுத்த வருஷம் போஸ்டிங்ஸ் வருமா சார் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வரும். அந்த குழப்பத்திலேருந்து வெளில வரணும். அப்பதான் வந்து உங்களால ஃபுல்லா படிக்க முடியும். இதுக்குன்னே நீங்க வருமா? வராதா? இவ்வளோ வேக்கன்சி வருமா? அவ்வளோ வேக்கன்சி வருமா? அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில, படிப்புல கரெக்ட்டா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் கால்பர் வரும். டைம் நெறைய இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய டயத்த பயன்படுத்திக்கிருங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், ஆனுவல் பிளானர் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து வேற ஒரு காரணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். நாட்கள் ஓடும். நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் வரும். அதுக்கடுத்து திருப்பி வந்து உங்களுக்கு மார்க் வந்து 10 கொஸ்டினோ, 20 கொஸ்டினோ, இல்ல 30 கொஸ்டினோ அப்படின்னு மறுபடியும் விடுபடும். மறுபடியும் ஓடுற மாரி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஐக்கு சொல்லிர்றேன். இப்ப நீங்க ஏஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சில அப்படின்னா, நீங்க வந்து அதிகமா ஹைவேஸ் ஆ நம்மளுடைய பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறை, வாட்டர் ரிசோர்ஸ், ரூரல் டெவலப்மென்ட் இது ஓரியன்டடா இருக்கு குவாட் இது ஓரியன்டடா இருக்கக்கூடிய போர்டுகள்ல அதிக வேக்கன்ஸிஸ் வந்து நமக்கு எப்பயும் குடுப்பாங்க. இதுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணக்கூடிய கோடு புக்கு, அதுக்கான சிலபஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டாவே நான் சொல்லியிருப்பேன். கோடு புக் வந்து 398 அதாவது 398 ஓகே. இதுதான் நீங்க பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து நீங்க இதுக்கு எப்படி சார் பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன தவறு பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதாவது நெறைய பேருக்கு புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு எப்படி பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்டின்னா, இப்ப தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். 1 வருஷம் வெளில வேல பார்த்தேன். கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதா இருக்கேன் அப்படி. அதுக்கு அடுத்தபடியா வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒரு ஃபீல்டுல இருக்கேன். இல்ல சைட் இன்ஜினியரா இருக்கேன். நான் கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அதிக நம்பர் வேக்கன்சி வருது அப்டின்னா, யூடியூப் சேனல் பார்த்து படிப்பேன் அப்டின்னு சொல்லக்கூடியவங்க. அதாவது பார்ட் டைமா நோட்டிஃபிகேஷன் வந்தா படிப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படிப்புல வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்த மாட்டாங்க. அவங்க என்ன ஒர்க் பார்க்குறாங்களோ அத கன்டின்யூ பண்ணுவாங்க. ஒரு சில பேர், சார் நான் இதுக்காண்டியே லாஸ்ட் ஒரு 5 வருஷமா, 3 வருஷமா, 2 வருஷமா, 10 வருஷமா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு கிட்ட வந்து வந்து போகுது சார். அப்படி இருக்கக்கூடிய கேட்டகரில இருப்பாங்க. ஒண்ணு நான் இப்ப தான் புதுசா அ இப்ப தான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வந்திருக்கேன். இப்ப தான் படிக்க போறேன் அப்படின்னு கேட்டகரி. சார் நான் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது அந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாரி அப்பப்ப படிப்பேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என் வொர்க்குக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட் கேட்டகரி இதே ஃபீல்ட்ல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 கொஸ்டின், 20 கொஸ்டின் என்னால போட முடியாம போஸ்டிங் தவறி போயிட்டே இருக்கு அப்படிங்கக்கூடிய கேட்டகரி. இப்ப நீங்க பண்ற எல்லாருமே என்ன தப்பு அப்படின்னா, நீங்க படிக்கக்கூடிய நோட்ஸ சிலபஸ் படி கரெக்ட்டா படிக்கல. அதனால தான் அதுக்கான இத வந்து கரெக்ட்டா கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல புதுசா படிக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க பண்ணக்கூடாத தவறு என்ன அப்படின்னா, பண்ணக்கூடாத தவறு சிலபஸ்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அதுபடி நீங்க வந்து பிரிப்பரேஷன் கரெக்ட்டா பண்ணணும். சிலபஸ்க்கு வெளில போய் நீங்க படிச்சாலும் வேஸ்ட்டு தான். சிலபஸ விட்டு கம்மியா படிச்சாலும் வேஸ்ட்டு தான். இது நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிடணும். பண்ணக்கூடாத தவறு அப்டின்னா, நோட்ஸ் வந்து ப்ராப்பர் இல்லாத நோட்ஸ படிக்கிறதுனால நேர விரயம் ஆகும். அதுக்கடுத்து அப்படி படிக்கக்கூடிய நோட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200 கொஸ்டின்ல ஒரு 150 டூ 140 போடுற மாரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் உங்களால எப்பயுமே போட முடியாது. 10 வருஷம் இருந்தாலும், 6 வருஷம் இருந்தாலும் திருப்பி திருப்பி அதுக்குள்ளயே நீங்க இருக்க வேண்டியது தான். அப்ப என்ன சார் பண்ணணும் அப்டின்னா, உங்களோட நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உங்களுடைய வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண வந்துட்டாவே, உங்களுக்கு வேக்கன்சி கம்மியா இருக்கும். இல்ல வந்து இந்த கால்பர்ல வந்து உங்களுக்கான
கரெக்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்காது. கரெக்ட்டான டெஸ்ட் போட்டுருக்க மாட்டீங்க. இல்ல என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் கரெக்ட்டா வந்து உங்கள பாசிட்டிவாவே வச்சுக்கிட்டு, கரெக்ட்டா எக்ஸாம் வரையும் கொண்டு போறதுக்கு ஒரு நபர் தேவைப்படும். அதுக்கு தான் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்றது. இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிக்கிறதுனால வேலை வாங்கிரலாமா அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வருஷத்துக்கு ஒரு 1500 பேர் படிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் அது ரன் ஆகுது அப்படின்னா, 15,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, 15,000 பேரும் போஸ்டிங் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு 1500 2000 பேர் தான் அவங்க கணக்கு காட்டுவாங்க. அவ்வளோ பேர் தான் போஸ்டிங்கே எடுத்திருப்பாங்க. அப்ப இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 30,000 படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு 3000 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 27,000 பேர் ஏன் வேலை வாங்கல? அதே நோட்ஸ் தானே பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த 3000 போன வேக்கன்சில இருக்கக்கூடியவங்க தானே பிரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த 27,000 பேரால ஏன் போக முடியல அப்படின்னா, திரும்பவும் நீங்க ஒரு இத வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். அதாவது உங்களுக்கு பிரிப்பரேஷன் மோடுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களும் படிக்கக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய, ஓகே பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய, எக்ஸாம்ல பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய விதங்கிறது மாறுபடும். ஒவ்வொருத்தவங்களும் தகுந்த மாரி என்ன அவங்களுக்கு இருக்குமோ, அது ஓரியன்டடான விஷயங்கள்ல போய் ஜாயின் பண்ணி படிக்கும்போது தான் அவங்களால சக்சஸ் பெற முடியும். இப்ப 30,000 பேர் படிச்ச இடங்கள்ல 10 வருஷம், 15 வருஷம் 30,000 பேர் படிச்சிருக்காங்க. அப்ப அதனால 3000 பேரோ, 4000 பேரோ தான் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, மீதி 26,000 பேர் கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் போட்டு பாருங்க. அப்ப 90% 80% பேர் செலக்ட் ஆகலையே, அப்ப அது வந்து என்னது சக்சஸா? அப்ப நீங்க என்ன சார் தெரிஞ்சுக்கிறணும் அப்டின்னா, அதாவது நமக்கு என்ன வரும்? அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்ப எவ்வளோ நீங்க 10,00,000 கொட்டி நீங்க ஒரு இடத்துல போய் படிச்சாலும், உங்களுக்கு அந்த கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உங்களால கரெக்ட்டா வந்து எக்ஸாம் வந்து எழுதும் பொழுது, நீங்க படிச்சத பிரசன்டேஷன் பண்ண முடியுதா? அதுக்கு தகுந்த புரிதலா கிளாஸஸ் இருக்கா? நோட்ஸ் கையில உங்களுக்கு தகுந்த மாரி இருக்கா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 3000 பேர நெனச்சு இருந்தா, அப்ப 27,000 பேரு? இப்ப ஒரு இடத்துல சக்சஸ் பெர்சன்டேஜ் வந்து ஒரு 5% இருக்கு அப்டின்னா, 95% ஃபெயிலியர் அப்டின்னா, நீங்க வந்து 5% சக்சஸ ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? 95% ஃபெயிலியர ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? அப்ப அந்த 95% ஃபெயிலியர ஃபோக்கஸ் பண்ணி, அதுல என்ன குறைகள் நடந்திருக்குன்னு தான பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் திரும்பவும் சொல்றேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதே சிலபஸ் தான். அதே நோட்ஸ் தான். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட்ட, அந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விதங்கிறது மாறுபடும். அத புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாரி இருக்கும். உங்களுக்கு இது எஃபெக்டிவா இருக்குமோ, அதுதான் நீங்க ஜாயின் பண்ணணும். இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலுமே நான் சொல்லுவேன். அவங்க எல்லாருமே YouTubeல வந்து நம்மளோட டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு தான் இங்க ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த வே புடிச்சிருக்கு சார். நான் அந்த இன்ஸ்டிடியூட்ல இதுக்கு முன்னாடி படிச்சேன். இந்த இன்ஸ்டிடியூட்ல இதுக்கு முன்னாடி படிச்சேன். இப்ப நேத்தோட ஒரு 2 பேர் கால் பண்ணும்போதோட, ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட் நேம சொல்லி, நான் இங்க படிச்சேன். எனக்கு அது எஃபெக்டிவா இல்ல. உங்க YouTube சேனல்ல சில வீடியோஸ் நான் பார்த்தேன். அதுல இருக்கக்கூடிய டீச்சிங் வந்து ரொம்ப சிம்பிளா இறங்கி சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அதனால வேணா நீங்க டெமோவுக்கு 100 டூ 200 வீடியோஸ் போட்டிருப்போம். ஒவ்வொன்னும் கிளாஸ்ல என்ன நடத்துனோமோ, அப்படியே அதுலேருந்து தான் சாம்பிள் டெமோ வீடியோஸ் போடுறோம். நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு புடிச்சா மட்டும் தான் நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு டீச்சிங்கிறது ஒவ்வொரு மாரி மாறுபடும். இப்ப நீங்க YouTube சேனல் எடுத்து, நான் ஒரு சப்ஜெக்ட் நடத்துறேன். அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா, நான் எத ஃபோக்கஸ் பண்ணி நடத்துவேன் அப்டின்னா, தமிழ் மீடியத்தில படிச்சுட்டு வந்தவங்க, அதாவது ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில படிச்சுட்டு, காலேஜ்ல ஓரளவுக்கு படிச்சவங்க, காலேஜ்ல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணாம படிக்காதவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க. அதுக்கடுத்து ஒழுங்கா சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இல்லாதவங்க, அந்த இருக்கக்கூடிய கேட்டகரிய தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி நடத்துவேன். அதனால தான் நான் என்ன செய்றது, அந்த அடியில அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நடத்துறது உங்களுக்கு. அதாவது ஃபவுண்டேஷன் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, அடியிலேருந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு, உங்களுக்கு புரியிற வரையும் கொண்டு போறது. அதனால சாம்பிள் வீடியோஸ் நெறைய போட்டுருக்கோம். அத நீங்க பார்த்துக்கிருங்க. திருப்பி இந்த டாபிக்ல வருவோம். அப்ப நீங்க இந்தந்த தவறுகள நீங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன மோடோ, அத நீங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். டெஸ்ட் பேட்ச் வாங்குறேங்கிறதுனால, ஆன்லைன்ல அந்த இன்ஸ்டிடியூட்ல வாங்குறேன், இந்த இன்ஸ்டிடியூட்ல வாங்குறேன்னு நீங்க நெறைய வாங்கக்கூடாது. உங்களுக்கு எது எஃபெக்டிவா இருக்குமோ, 10 டெஸ்ட் வாங்குனாலும், அந்த 10 டெஸ்ட்டும் நீங்க கரெக்ட்டா போட்டு பார்க்குறீங்களா? அப்படிங்கிறதுல இருக்கணும். 100 டெஸ்ட் வாங்கிப்புட்டு, அதுல 1 போட்டு பார்க்கல. இல்ல 2 டெஸ்ட் தான் போட்டு பார்த்தேன் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா ரிசல்ட் கிடைச்சிருமா? 10 டெஸ்ட் நீங்க வாங்குனாலும், அந்த 10 டெஸ்ட் கரெக்ட்டா போட்டு பார்க்குறீங்களான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிறீங்க. இப்போ ஒரு கால்பர் வரல. இன்னையிலேருந்து உட்கார்ந்து படிக்கிறீங்க. ஒரு 2 மாசம், 3 மாசம் நல்லா படிச்சுப்புட்டு, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம், உங்களுடைய ப்ராசஸ ஸ்லோ பண்ணிட்டீங்க. ரிவிஷன ஸ்லோ பண்ணிட்டீங்க. டெஸ்ட் போட்டு பார்க்கிறத ஸ்லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த 2 மாசம் படிச்சதும், 3 மாசம் படிச்சதும் வேஸ்ட் தான்.
அப்ப நீங்க இப்பவே படிக்கக்கூடாதா அப்படின்னா, இப்ப நீங்க படிச்சு வச்சுக்கிறணும். இந்த ப்ராசஸ 2 மடங்கு, 3 மடங்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதிகப்படுத்தணுமே தவிர, நீங்க கம்மி பண்ணிறக்கூடாது. 90% பேர் ஃபெயிலியர் ஆகுறதுக்கான காரணம், அந்த வேகம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கம்மியாயிரும். நெறைய பேர் நெனப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே ஸ்பீடா போவாங்கன்னு. இப்பயிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருப்பாங்க. இப்பயிலேருந்தே படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்க பண்ற மேஜர் தப்பு என்ன அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோவாயிருவாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ பிரிப்பேர் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த அட்வைஸ். ஜேடிஓ பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அட்வைஸ். அப்ப நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரிவிஷன ஸ்பீட் பண்ணணும். நெறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த எக்ஸாம்ல போயி, அந்த எம்சிக்யூ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண பொழுது. அப்ப அப்ஜெக்டிவ் டைப்ல நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிருவீங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன்ல எதுங்கிறது தான் பிரச்சனையாவே இருக்கும். அப்ப அந்த மாரி இடத்துல கரெக்ட்டான ஆன்ஸர பிக் பண்ணணும் அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாம்க்கு கிட்டன்ஸ்ல நீங்க எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெஸ்ட் போட்டிருக்கீங்கங்கிறது தான் உங்களுக்கு வேலிடா இருக்கும். அதுதான் உங்களுக்கு கை குடுக்கும் கடைசி நேரத்துல ஒரு 10 கொஸ்டின், 15 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு. அப்ப இந்த தவறுகள் எல்லாத்தையும் நீங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇலயும், ஜேடிஓலயும் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க புதுசா படிக்க போறீங்க அப்படின்னாலும் இந்த அட்வைஸ் பொருந்தும். ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த அட்வைஸ் பொருந்தும். இல்ல நான் படிச்சு முடிச்சுட்டு பிரிப்பரேஷன்ல இருக்கேன் 2 வருஷம், 3 வருஷம் அப்படின்னாலும் இந்த அட்வைஸ் பொருந்தும். அப்ப இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிருங்க. நம்ம கரெக்ட்டான பாதையில போறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாதை நமக்கானதாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி பாதை வேறுபடும். போட்டித் தேர்வுக்கு பிரிப்பேர் பண்ணும்போது, எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்றதுனால சொல்றேன். நான் கிளாஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ வச்சு சொல்றேன். அப்போ ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. அப்ப நம்ப ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த 10 யூனிட் சிலபஸையும் நீங்க ஈக்குவலா படிச்சா தான் அங்கே கொஸ்டின் எடுக்க முடியும். இப்போ ஒவ்வொன்னுக்கும் 20 கொஸ்டின், 20 கொஸ்டின் குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஒரு இது எனக்கு வரும், ஒரு இது வராது. இதுல நான் ஜஸ்ட் பாஸ் ஆயிக்கிறேன்னு காலேஜ்ல மாரி போயிற முடியாது. நீங்க 20 கொஸ்டின்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டித் தேர்வ பொறுத்தவர. அப்ப எல்லாத்தையும் ஈக்குவலா குடுத்து படிக்கணும். அப்ப எல்லாத்தையும் ஈக்குவலா மார்க் எடுக்கிற மாரி படிக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு யாரு அதுக்கு தகுந்த மாரி டீச்சிங் பண்றாங்க, உங்களுக்கு எது புரியிற மாரி நோட்ஸ் இருக்கோ, அதுதான் ஃபாலோ பண்ணணும். அதனால வந்து திரும்பவும் சொல்றேன், நம்ப வந்து ஒரு பெரிய ஆசைகள் பெறுறோம் அப்டின்னா, அத சக்சஸ் அடையறதுக்கான முக்கியமானது கரெக்ட்டான பாதையில ஓடணும். அதுக்கான கரெக்ட்டான உழைப்பு இருக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது டைம் மேனேஜ்மென்ட். அந்த டைம் மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு டைம் நீங்க டைம் மேனேஜ்மென்ட் பண்றீங்க. ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணல. அடுத்தது வந்து அத விட்டுறக்கூடாது. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரையும் இந்த டைம் மேனேஜ்மென்ட் டெஸ்ட்லயா இருக்கட்டும், ரிவிஷன் பண்றதுலயா இருக்கட்டும், ஷெட்யூல் போட்டு நோட்ஸ் எழுதுறதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கணும். உங்க நோட்ஸ் அப்டேட் பண்றதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும். அத நீங்க போஸ்டிங் கிளியர் பண்ற வரையும் போராடிக்கிட்டே இருக்கீங்க. 1 டைம், 2 டைம், 3 டைம்னா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க தோல்வி அடைஞ்சாலும், அடுத்த டைம் வரக்கூடிய வெற்றிய நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் உங்களோட பூஸ்டப்பா இருக்கணும். அத நெனச்சு நீங்க போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. உங்களுடைய சக்சஸ் வந்து இனிமே தாமதம் அடையாது. இதுக்கு முன்னாடி தாமதம் அடைஞ்சிருந்தாலும், இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களால உங்களுடைய தவறுகள திருத்திக்கிட்டு, என்ன வேக்கன்சி குடுத்துருக்காங்களோ, அது 100 குடுத்தாலும், 1000 குடுத்தாலும், அந்த குறிப்பிட்ட வேக்கன்சிக்குள்ள உங்களோட உழைப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். 100 குடுத்திருந்தாலும் உங்களால ஒரு போஸ்டிங் பிக் பண்ண முடியும். அப்ப மைண்ட்ல வச்சுக்கிருங்க. உங்களுக்கு எது தேவையோ, அத ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் தான் சக்சஸ் பட முடியும். அத விட்டுட்டு, எல்லாரும் வந்து இதுல போய்ட்டாங்க, அதுல போய்ட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து நெனச்சு நெனச்சு உங்களயே பிரஷர் பண்றீங்க அப்படின்னா, படிச்ச டாபிக்கே படிச்சதே தான் திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதே தான படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல எழுதிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. கொஸ்டின் கம்மியா போட்டுருக்கீங்க. அப்ப திருப்பி அதே செய்யும்போது கண்டிப்பா சக்சஸோட பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா போகும். ஏஇய பொறுத்தவரை 398 கோட் நம்பர் நல்லா படிச்சுக்கிருங்க சப்ஜெக்ட் கோடு. அதே வந்து நீங்க ஜேடியூக்கு பிரிப்பேர் பண்றீங்கன்னா, 509 கோட் நம்பரும், 443 கோட் நம்பரும் நல்லா தெளிவா படிச்சுக்கிருங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து வர நவம்பர் 3ஆம் தேதி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஜேடியூக்கு தனி பேட்ச் போட்டுருக்கோம். ஏஇக்கு தனி பேட்ச் போட்டுருக்கோம். ஜேடியூக்கு 4 மாசம் கிளாஸ் முடிஞ்சிரும். ஏஇக்கு வந்து கிட்டத்தட்ட 6 டூ 7 மாசத்துல கிளாஸ் முடிஞ்சிரும். டெக்னிக்கல் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் 2மே தான் நடத்தப் போறோம். டெக்னிக்கல பொறுத்தவர உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய 100% கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவர ஒரு 65 டூ 70 கொஸ்டின் நீங்க கிளியர் பண்றதுக்கு தகுந்த மாரி ஓவராலா வியூ குடுப்போம். ஏன்னா, அதுக்கு ரூ. 2000 தான் அமௌண்ட் வச்சிருக்கோம். டெக்னிக்கல பொறுத்தவரை ஒரு ஏஇக்கு ரூ. 32,527 வச்சிருக்கோம்னா, 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். 200க்கு 200 கொஸ்டின். அதே வந்து ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரை, உங்களுக்கு 100க்கு 65 டூ 70 கொஸ்டின் அளவுக்கு ஓவரால் வியூ குடுப்பேன். கடைசியில உங்கள கைட் பண்ணி கொண்டு போவேன். அதுக்காண்டி தான் அந்த ரூ. 2000 வச்சிருக்குது எக்ஸ்ட்ரா. இதே ஜேடிஓக்கு டெக்னிக்கல் மட்டும் அப்டின்னா, ரூ. 22,527 கட்டுற மாரி இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸும் சேர்த்து அப்டின்னா, ரூ. 2,000 நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற மாரி இருக்கும். நான் முதல்ல சொன்னது தான் இதுக்கும். திரும்பவும் சொல்றேன். நம்ப கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்டின்னா,
ஒரு நாளைக்கு 2 செஷன் இருக்கும். காலையில 5 டூ 7, நைட் 8 டூ 10 இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் 2 செஷன். ஒவ்வொரு செஷன் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு டாபிக்கும் முடிய டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் முடிய டெஸ்ட் நடக்கும். எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 டூ 20 மாடல் டெஸ்ட் நடக்கும். அந்த மாடல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன கண்டக்ட் பண்றாங்களோ, என்ன வெயிட்டேஜ் குடுக்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். அங்கே போய் எழுதக்கூடிய எக்ஸாம் மாரியே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். வெயிட்டேஜ் குடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா ஃபோக்கஸுமே அப்படிதான் எடுத்திருப்பாங்க கொஸ்டின்ஸு. கண்டிப்பா வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சிவில் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இனிமே போட்டித் தேர்வுக்கு பிரிப்பேர் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னாலும், இத ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல உங்களுக்கு அதாவது ஜேடிஓ, உங்களுக்கு ஏஇ இதுல எந்தெந்த டாபிக்னா நீங்க தவறுதல் பண்றீங்க, அந்தந்த டாபிக்ல எதெல்லாம் பார்த்தா போதும், கொஸ்டின்ஸ் அதிக நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இதையாச்சும் பார்த்துறணும். இந்த டாபிக்லாம் நீங்க விட்டுட்டு போறதுக்கு, இத பார்த்தாவே உங்களால கொஸ்டின் போட முடியும். அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். அது அடுத்து வரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.